everyone. Today delimitation commission பத்தி பார்க்க போறோம். delimitation commissionனா என்ன, delimitation commission ஏன் வந்து அமைக்கறாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, delimitation commissionோட கம்போசிஷன் என்ன, இவங்களோட பர்பஸ் என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமா delimitation கண்டக்ட் பண்ணிருக்காங்களா இது வரைக்கும், சோ எந்தெந்த அமெண்ட்மென்ட் ஆக்ட் எல்லாம் delimitation commissionோட ரிலேட்டடா இருக்கு, சோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். delimitation commission தொகுதிகளை வரையறுக்கக்கூடிய ஆணையம் தான் delimitation commission. இதற்கான ப்ரொவிஷனை நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 82 அண்ட் ஆர்டிகல் 170ல கொடுத்திருக்காங்க. பட் delimitation commission கான்ஸ்டிடியூஷனல் பாடியா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ண ஆக்ட் மூலமா கிரியேட் பண்ண ஒரு கமிஷன் தான் delimitation commission. ஆக்ட் பார்த்தோம் அப்படின்னா delimitation ஆக்ட். இது வரைக்கும் delimitation-ங்கிறது 4 தடவை நம்ம பண்ணிருக்கோம். அதாவது 1951, 1961, 1971, 2001. ஃபர்ஸ்ட் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா 1971ல எடுக்கப்பட்ட சென்சஸை பேஸ் பண்ணி delimitation கமிஷன், அதாவது தொகுதி வாரியான வரையறுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க டில் 2001 வரைக்கும். ஸோ 1971 சென்சஸை பேஸ் பண்ணி 2001 வரைக்கும் சேம் அதே delimitation, எந்த ஒரு நியூ delimitation கமிஷனும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை நமக்கு 1976ல 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு கொடுத்திருக்கு. செகண்ட் ஒன் 84th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001ல நமக்கு 1971 சென்சஸை முன்னாடி பேஸ் பண்ணி இருந்தது வேணாம், 1991 சென்சஸை பேஸ் பண்ணி அதை வச்சு delimitation கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதுதான் 84th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நம்ம 2001 எடுத்த சென்சஸை பேஸ் பண்ணி தொகுதிகளை வரையறுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 2003னா அதுக்கு முன்னாடி 2001ல ஒரு சென்சஸ், அதுக்கு முன்னாடி 1991ல ஒரு சென்சஸ், அதுக்கு முன்னாடி 1981, அதுக்கு முன்னாடி 71, இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுத்திருப்போம். இப்போ நமக்கு 1971ல நமக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சென்சஸை 1976ல 2001 வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்ததா இன்னொரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, 84th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுல தான் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க, நம்ம 1991 படி நம்ம எடுப்போம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ தேர்ட் என்ன முடிவு பண்ணிருக்காங்க, 87th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2001ல எடுத்த சென்சஸை பேஸ் பண்ணி நம்ம தொகுதிகளை பிரிச்சு அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் நம்ம delimitation கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. delimitation கமிஷனுக்கான ஆக்டை பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி தான் delimitation கமிஷனுக்கு எனாக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு சென்சஸுக்கு அப்புறமா எத்தனை தொகுதி வந்து லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுப்பாங்க. ஸோ இவங்களோட முடிவானது, அதாவது delimitation கமிஷன் எடுத்த முடிவானது ஃபைனலானது. ஸோ கொஸ்டின் கேட்க முடியாது அப்படின்னு இது வரைக்கும் இருந்துச்சு. பட் 2024ல கிஷோர் சந்திரா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் தெளிவா ஒரு முடிவை கொடுத்திருக்காங்க. அதாவது delimitation கமிஷனோட டிசிஷன் ஆனது ஆர்பிட்ரியா இருந்துச்சு, இல்ல கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து கோர்ட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. delimitation கமிஷனோட முக்கியமான கம்போசிஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிடையாது, ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வராங்க. அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கு அடுத்ததா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ல உள்ள ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வருவாங்க. மொத்தம் 3 பேர் இந்த கம்போசிஷன்ல இருக்காங்க. ஸோ delimitation கமிஷனோட முக்கியமான ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு, ஒரு ஸ்டேட்ல பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் எத்தனை சீட்டு, அதாவது எத்தனை ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்டல் லோக்சபால, அதே மாதிரி ஸ்டேட்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில சீட் இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. ரெண்டாவதா SC ST ரிசர்வேஷன் சீட் எத்தனை இருக்கணும், எந்த சீட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்றாங்க. தேர்ட் ஃபங்க்ஷன், ஒரு தொகுதியோட பவுண்டரி இதுதான் அப்படிங்கிறத முடிவு பண்றது, அதாவது டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்சியா முடிவு பண்றதுக்கான பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா delimitation கமிஷனுக்கு தான் இருக்கு. ஸோ இவங்க தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஏரியாவா இது இந்த தொகுதி, ஸோ இந்த ஏரியாவா இந்த தொகுதி, இதோட பவுண்டரி இதுதான், ஸோ இதுக்கும் கனெக்ஷன் இல்லை, இதுதான் இந்த ஏரியால தான் வரணும் அப்படிங்கிற முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான் delimitation கமிஷன். இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாகவும் இருக்கு.
ஒவ்வொரு சென்சஸுக்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் கமிஷன்ங்கிறது தொகுதி எத்தனை இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு சென்சஸ் எடுப்போம். அதுபடி இப்ப 2026ல சென்சஸ்ங்கிறது கண்டக்ட் பண்றாங்க. சோ ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமா தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் தொகுதி வாரியான அடிப்படையில இத்தனை சீட் வந்து லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கணும் அப்படிங்கிற முடிவுலாம் பண்ணுவாங்க பார்த்தோம். இப்ப டீலிமிட்டேஷன் கமிஷன் இப்ப 2026 சென்சஸ்க்கு அப்புறமா எஸ்டாப்ளிஷ் பண்ணா அது எத்தனாவது கமிஷனா இருக்கும்? சோ இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் இட் ஃபார் லேட்டர் ரிவிஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.